பெண்கள்கிட்ட வந்து நீ பண விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கள்ள உறவில் மாட்டக்கூடாது, தவறான உறவுகளில் மாட்டக்கூடாது, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், விபச்சாரத்தில் மாட்டிடக்கூடாது, தவறான உறவு அது மாதிரி மாட்டிக்கூடாதுன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா கள்ள உறவு, தப்பான உறவு, விபச்சாரம் இது எல்லாமே பணத்துக்காக தான் நடக்குது. பணத்துக்காக தான் நடக்குது. தவறான உறவு கூட பெரும்பாலும் பணத்துக்காக தான் நடக்குது. ரொம்ப ரேராக தான் பணத்தை எதிர்பார்க்காமல் அங்கே நடக்கும். ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும். மற்றபடி தவறான உறவாக இருக்கட்டும், கள்ள உறவாக இருக்கட்டும், கீப்பாக இருக்கட்டும், இல்லை விபச்சாரமாக இருக்கட்டும், எல்லாமே பணத்தை எதிர்பார்த்து தான். அதனால் ஆண்களும் பெண்களும் இந்த கள்ள உறவுகளையும் தவறான உறவுகளையும் விபச்சாரத்துலேயும் விழுந்துடக்கூடாது. அப்படின்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க. யாருக்கிட்டேயும் சரி, கடன் வாங்கினா திருப்பி கொடுங்க, யாரையும் பணத்துக்காக ஏமாற்றாதீங்க, உங்கள் தொழிலில் நேர்மையாக இருங்க, ஊழல் பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, கமிஷன் அடிக்காதீங்க, ஏமாற்றாதீங்க, திருடாதீங்க. தொழில் செய்கிற இடத்துல ஆஃபீஸில் சின்ன சின்ன பொருளை கூட திருடக்கூடாது. இப்படி பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கள்ள உறவுகளில், தவறான உறவுகளில், விபச்சாரத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நோய் தான், இது ஒரு குற்றம். எப்படி நோய் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கணுமோ, நோய் என்ன அண்டாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்னலாமல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த விபச்சாரம், கள்ள உறவு இது எல்லாமே வந்து ஒரு நோய் தான், நோய் மாதிரி தான். குற்றங்கள்லேருந்து நம்மளை பார்த்துக்கணும். நோயிலேருந்து நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அதுபோல் நம்ம குற்றங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்குது. அந்த நேர்மை தான் பிற எல்லா நேர்மைக்கும் காரணமாக இருக்குது. பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் உணவில் கட்டுப்பாடு, பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் உனக்கு நோயே வராது. அதனால் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் எந்த குற்றத்திலுமே ஈடுபட மாட்டேன், திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன், திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அதுமாதிரி கள்ள உறவு, விபச்சாரம், தவறான உடல் இதுக்கும் நீ போக மாட்டேன். பழகிறவன்ட்ட நீ உண்மையாக இருப்ப. அதனால் இது வந்து அற்புதமான ஒரு விதிமுறை. இதுதான் ரூல். ஆமாப்பா, இதோட பலம் இது உனக்கு மன உறுதியை கொடுக்கும். இல்லைனா உன் மனசு வீக்காகிடும், நீ பலவீனமானவராக மாறிவிடுவாய். பண விஷயத்தில் நீ பல்ல காட்டினா, நீ பண விஷயத்தில் விழுந்துட்டனா, நீ பலவீனமானவனாக மாறி உன்னிடம் உறுதி என்பதே இருக்காது. உறுதியற்ற மனிதனாக, மன உறுதியற்ற, மன வலிமையற்ற மனிதராக நீ இருப்பாய். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதான் விதிமுறை.